பட்டிவீரன்பட்டி என்எஸ்விவி பள்ளிகள் மற்றும் சாலடான் டெக்னாலஜிஸ் இணைந்து நடத்திய கோடைக்கால கூடைப்பந்தாட்ட பயிற்சி முகாம் மாணவ மாணவிகளுக்கு உடல் மன ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் தனித்திறன் வளர்ச்சி. கோடைக்கால கூடைப்பந்தாட்ட பயிற்சி முகாம் ஒரு வெற்றி பயணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகளுக்காக என் சௌமியராஜன். பட்டிவீரன்பட்டியில் அமைந்துள்ள என்எஸ்விவி பள்ளிகள் மற்றும் கோவை சாலடான் டெக்னாலஜிஸ் இணைந்து நடத்திய கோடைக்கால கூடைப்பந்தாட்ட பயிற்சி முகாம் மே மாதம் 10ஆம் தேதி என்எஸ்விவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக துவங்கியது. இந்த துவக்க விழாவிற்கு இந்திய அளவில் பல தலைசிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய சென்னை லயோலா கல்லூரியின் விளையாட்டு கல்வி இயக்குனர் முனைவர் சத்யசீலன் தலைமை தாங்கினார். பட்டிவீரன்பட்டி இந்து நாடார்கள் உறவின் முறையின் தலைவரும் என்எஸ்விவி பள்ளிகளின் மேலாண்மை குழு தலைவருமான திரு முரளி தலைமை வகித்தார். முகாம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பட்டிவீரன்பட்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். இந்து நாடார்கள் உறவின்முறை பள்ளி செயலர் மோகன்குமார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா மற்றும் இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலர் திரு நாகேந்திரன், தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் திரு சந்தரகுமார், கோவை சாலடான் டெக்னாலஜிஸ் தலைமை நிர்வாக அதிகாரி திரு விக்ரம் அர்ஜின், திண்டுக்கல் மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழக தலைவர் திரு செண்பகமூர்த்தி மற்றும் மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழக செயலர் திரு ஞானவேல் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். துவக்க விழா நிகழ்ச்சிகளை பட்டிவீரன்பட்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் முகாம் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் வரவேற்று பேசினார். என்எஸ்விவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செயலர் திரு சிவசங்கர் பிரசன்னா, இந்து நாடார்கள் உறவின் முறை உபத்தலைவர் திரு அன்புச்செழியன், இணைச் செயலர் திரு அன்புச்செழியன், என்எஸ்விவி பள்ளிகளின் விளையாட்டுத்துறை செயலர் திரு பிரசன்னா, திரு வெங்கடேஷ் ஆகியோர் துவக்க விழாவில் பங்கேற்றனர். விழாவின் இறுதியில் என்எஸ்விவி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயலர் திரு நிர்மல் ராஜில் நன்றி கூறினார். இந்த 15 நாட்கள் பயிற்சி முகாமில் 205 மாணவ மாணவிகள் தீவிர பயிற்சி பெற்றனர். சென்னை எஸ்ஆர்எம் கல்லூரியைச் சேர்ந்த தலைசிறந்த பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு நுணுக்கங்களை கற்றுத்தந்தனர். மேலும் என்எஸ்விவி பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இந்திய அணிக்காக சர்வதேச அளவில் விளையாடும் கூடைப்பந்தாட்ட வீரர்கள் காசிராஜன் மற்றும் ஜீவானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளையாட்டு திறனை பயிற்றுவித்தது அனைவரையும் ஊக்கப்படுத்தியது. விளையாட்டு பயிற்சி மட்டுமின்றி கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், பாட்டு, நடனம் போன்ற தனித்திறமைகளுக்கான பயிற்சிகளும் இந்த முகாமில் வழங்கப்பட்டன. ஆரோக்கியம், நன்னடத்தை மற்றும் சீரிய வாழ்க்கை முறை பற்றிய விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு ஊட்டப்பட்டது. முகாமில் பங்கேற்ற 25 கூடைப்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சீருடை அணிந்து கூடைப்பந்துகளுடன் பட்டிவீரன்பட்டி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தபோது பொதுமக்கள் அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு லயோலா கல்லூரியின் முன்னாள் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் சத்யசீலன் தலைமை தாங்க என்எஸ்விவி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி செயலர் திரு நிர்மல் ராஜு முன்னிலை வகித்தார். சர்வதேச கூடைப்பந்தாட்ட வீரர்கள் காசிராஜன் மற்றும் ஜீவானந்தம், கோவை சாலிடான் டெக்னாலஜிஸ் நிர்வாக இயக்குனர் விக்ரம் அர்ஜின், திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் நாகேந்திரன், என்எஸ்விவி பள்ளிகளின் விளையாட்டுத்துறை செயலர் திரு பிரசன்னா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தகுதிச் சான்றிதழ்களை வழங்கினர். பயிற்சியின் போது தினந்தோறும் சத்தான உணவுகளும் அனைத்து மாணவர்களுக்கும் சீருடைகளும் வழங்கப்பட்டன. விழா முடிவில் முகாம் அமைப்பாளரும் என்எஸ்விவி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு செந்தில்குமார் நன்றி கூறினார். கூடைப்பந்தாட்ட பயிற்சி முகாம் என்பது கோடை காலத்தில் கூடைப்பந்து விளையாடுவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருகிறது. உடல் தகுதி அதிகரிக்கின்றது. ஓடுதல், தாண்டுதல், பந்தை பிடித்தல் போன்ற செயல்கள் உடல் வலிமை, சக்தி மற்றும் நெகிழ்ச்சியை மேம்படுத்துகின்றன. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. இந்த விளையாட்டு இதய துடிப்பை அதிகரித்து இருதயம் மற்றும் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. எடை கட்டுப்பாடு உருவாக்கின்றது. உடல் உழைப்பு மூலம் கலோரிகள் எரிகின்றன. இது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. மன அழுத்தம் குறைக்கின்றது. விளையாடும் போது உடலில் எண்டோர்பின்கள் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன் வெளியாகி மன அழுத்தத்தை குறைக்கின்றன. குழு ஒற்றுமையை உருவாக்குகின்றது. குழுவாக விளையாடுவது சமூக தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு திறன்களை மேம்படுத்துகிறது. விரைவான சிந்தனை ஏற்படுகிறது. விளையாட்டின் வேகத்திற்கு ஏற்ப விரைவான முடிவெடுக்கும் திறன் வளர்கிறது. எனவே கோடை காலத்தில் கூடைப்பந்து விளையாடுவது உடல், மனம் மற்றும் சமூக திறன்களை மேம்படுத்தும் ஒரு சிறந்த செயல்பாடாகும். இது விளையாட்டு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் ஒரே நேரத்தில் தருவதாக இந்த முகாம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. Keeping them together is a beginning. Working with them for some time is the progress. Striving hard and achieve greatness is a success of the teamwork. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சமுதாயத்தில் ஒரு கூட்டு முயற்சிக்கு
நல்ல ஆட்களை ஒன்று சேர்க்கணும், அதுதான் பிகினிங். அவங்கள ஃபைன் பண்ணி ஒன்றா வச்சுருக்கிறது படு கஷ்டம். தட் டூ ஃபார் 5-6 இயர்ஸ். அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எல்லாம் சேர்ந்து உழைச்சி ஒரு டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறது தான் சக்ஸஸ். அதுதான் சொல்ல வரேன். நல்லா புரியுங்க. இந்த பள்ளியோட பெருமை உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம பள்ளியில் படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவன் ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர் படித்தோம். 16 பேர் அவ்வளோ வேர்ல்டு இருக்காங்க. நீ எக்ஸசைஸ் தனியாக பண்ணியிருப்பேன், ரைட்டா? ஸோ ஸ்கில்லோட எப்படி சேர்த்து பண்ணுறதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாரத்திலே நீ எப்படி ஸ்கில்லையும் ப்ளஸ் வாரத்திலையும் சேர்த்து பண்ணுறது. எக்ஸசைஸ் தொடர்ந்து வேலை பண்ணுறோம், இந்த மாதிரி கிடையாது. வாரத்திலேயே சேர்த்து பண்ணுறோம். ஸோ நல்லா வாட்ச் பண்ணு. இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு வி ஆர் கோயிங் டு செலக்ட். ஸோ கேள்வி கேட்போம். நீ எல்லாம் என்ன பண்ணணும், சின்சியராக வாட்ச் பண்ணுங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு. கடைசியாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு தம்பி. எப்படியா என்ன சொல்லி கொடுக்கலாம்? இல்ல ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட் பண்ண சொன்னல, அது பேர் என்ன வேணா சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு தெரியும் என்ன? Yes, sir. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.